எப்பொழுதுமே சொல்வது வழக்கம் அந்த சம்பவத்தை. அதனால் ஒரு இதில் ஒரு மனுஷனுக்கு நிறையா பண தேவைகள் இருந்துச்சு. ரொம்ப பண கஷ்டத்தில் போயிட்டான் அவன். பண கஷ்டம் தானே, என்ன ஆண்டவன் கடவுளே எனக்கு பணமே தரமாட்டேங்கிறீங்க, நம்மளாம் கேட்குறோம்ல சில நேரங்கள், என்ன இந்த ஒன்றுமே தரமாட்டேங்கிறீங்களே, அது மாதிரி அந்த அவன் என்ன பண்ணுறான், ஒன்றுமே தரமாட்டேங்கிறீங்களே எனக்கு அப்படின்னு கேட்டு, சரி அவருக்கு ஒரு லெட்டர் போட்டுருவோம் அப்படின்ட்டு ஒரு லெட்டர் எடுத்து எழுதுகிறான். அதில் கார்டு எடுத்து எழுதுகிறான், கடவுளே எனக்கு பணம் இல்லை, எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி, அட்ரஸ் என்ன எழுதுறதுன்னு தெரியல, அட்ரஸ் பக்கம் திருப்பி என்ன பண்ணுறான், கடவுள் அப்படின்னு போட்டு போஸ்ட் பண்ணிட்டான். அது என்ன பண்ணு, அந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் யார் இருப்பா, ஆஃபீஸ்க்குள்ளே போஸ்ட்மேன் இல்லை, உள்ளே ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க, போஸ்ட் மாஸ்டர் இருப்பார். போஸ்ட் மாஸ்டர் எடுத்து என்ன பண்ணுறாரு, அதில் அந்த கார்டை கையில் எடுத்து ஒரு முத்திரை போடலான்னு எடுக்கிறா, பார்த்தா என்ன கடவுள்னு போட்டு வச்சுருக்குறான் அட்ரஸ்ஸு. இது எங்கன்னு போய் கொடுக்குறது நம்ம? இருந்தாலும் அவர் ஒரு நியாயமான ஒரு போஸ்ட் மாஸ்டர். அதனால் என்ன பண்ணுறாரு, சரி என்ன மேட்ருன்னு படிச்சிருவோம்னு சொல்லிட்டு கார்டை பின்னாடி திரும்பி படிக்கிறாரு, கடவுளே எனக்கு பணம் கொடுங்கன்னு எழுதியிருக்கிறான். இவ்வளோ தான் அட்ரஸ்ஸு, கடவுள். சரி பாவம் ரொம்ப கஷ்டப்படுவாராட்டிருக்குது, இவருக்கு ஒரு கடவுள் நம்பிக்கையை நம்ம விதைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, பாக்கெட்டில் கை விட்டு பார்க்குறாரு, 50 ரூபா தான் இருக்குது. ஒரு 100 ரூபாயாவது கொடுத்தா தானே ஒரு இதாக இருக்குன்னு சொல்லிட்டு 100 ரூபா கேட்டிருக்கிறான். பின்னாடி கடவுளே எனக்கு 100 ரூபா கொடுங்க, ஒரு சும்மா ஒரு இதுக்காக. 50 ரூபா தான் இவர் கையில் இருக்குது, 100 ரூபா கேட்டானே இந்த மனுஷன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸில் இருக்கிற எல்லாரும் கூப்பிட்டு ஏதாவது பணம் இருந்தால் கொடுங்கன்னு ஒரு 10 5ன்னு அப்படியே கலெக்ட் பண்ணி பார்த்து மொத்தமாக பார்த்தா 80 ரூபா தான் இருக்குது. சரி இருக்கிறத போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இருக்கிறத மணி ஆர்டர் பண்ணி அந்த அட்ரஸ்க்கு மணி ஆர்டர் பண்ணியாச்சு. 80 ரூபா அவன் வாங்கிட்டு திரும்பி கடவுளுக்கு ஒரு லெட்டர் போடுறான், கடவுளே நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் எது இருந்தாலும் என்ன பண்ணணும், நேரடி எனக்கு கொடுத்துருங்க, இந்த போஸ்ட் மாஸ்டர் வழியாக கொடுக்காதீங்க. அவன் 20 ரூபா கமிஷன் எடுத்துக்கிட்டாரு. 20 ரூபா கமிஷன் எடுத்துக்கிட்டாரு இந்த மனுஷன். அதனால் இனிமேல் எதாக இருந்தாலும் எனக்கு நேராக கொடுங்க, 80 ரூபா தான் வந்திருக்குது எனக்கு அப்படிங்கிறான். நமக்கு ஆண்டவர் கொடுக்குற ரட்சிப்பு ரொம்ப இலவசம். ஆண்டவர் நமக்கு எப்படி கொடுக்குறாரு, இலவசமாக ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார். பாவ வாழ்க்கையிலேருந்து ஆண்டவர் அறியாத இருந்த அந்த காலகட்டங்கள்லேருந்து இப்போ ஆண்டவர் அறிந்து கொண்ட காலகட்டத்துக்குள்ள நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டோம், அவரால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய வார்த்தையினாலே பிழைத்திருக்கிறோம், ஒரு வார்த்தையினாலே நன்மைகளை வாங்க, அவருடைய வார்த்தையினாலே வாழ்கிறோம், செழிக்கிறோம், சுகமாக இருக்கிறோம், எல்லாமே நமக்கு இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையில் இந்த வேதாகமத்தில் வாசிக்கிற இந்த வார்த்தைகளை கேட்கிற பொழுது சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம், சமாதானம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் ஏதாவது ஒரு சின்ன குறை வரும், இப்படின்னு போனால் கால் தட்டி விடு, என்ன ஆண்டவரை கால் தட்டிருச்சு, என்ன ஆண்டவர் இது நடந்துருச்சு, என்ன ஆண்டவர் அது நடந்துருச்சு. வாழ்க்கை இந்த பூமிக்குள்ள நம்ம வாழும் பொழுது ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள் நடக்க செய்யும். உடனே நேராக கொண்டு போய் எங்கே போட்டுறோம், ஆண்டவர் மேலே. ஆண்டவர் ஏன் வாழ்க்கையில் இது நடந்தது அப்படின்னு, அடே எத்தனை நல்லது கொடுத்துருக்குறேன், இன்னைக்கு நீ ஜீவனோட இருக்கிறதே ஆண்டவருடைய கிருபை தானே. கொரோனா வந்துச்சு, எத்தனை பேர் செத்து போனாங்க, எவ்வளோ பேர் மரணத்தின் விளிம்பில் போயிட்டு வந்துருவீங்க. இங்கே நீ கூட வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லை சிலரெல்லாம் எனக்கு தெரியல. நான் அந்த நேரத்தில் ஆண்டவர் கிருபையில் இந்தியாவிலே இல்லை, நான் வெளிநாட்டில் இருந்ததுனால எனக்கு அதை பார்க்க முடியல, கொரோனாவே எனக்கு தெரியல. அப்போது அந்த மரணத்தின் விளிம்பில் போயிட்டு நம்ம வந்திருக்கிறோம் சில நேரங்கள். ஆனாலும் கர்த்தர் கிருபையாக நம்மை உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் நம்மை தேவனுடைய சமூகத்தில் அமர வைத்திருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய கிருபை. சின்ன சின்ன காரியங்களுக்காக கர்த்தரை நீங்கள் குற்றம் சாட்டுவது அவரை வேதனை அளிக்கிறது. அல்லேலூயா. ஓகே, ஆகையினால நம்ம இப்போ ஒரு செய்திக்குள்ளாக நம்ம போகிறோம். இது முதலே கொடுத்த செய்தி, அதனுடைய அடுத்த பரிணாமத்துக்குள்ளாக நான் வரேன். எடுத்து வாசிங்கள், நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசி. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். சரி கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியங்கள் நடந்தாலும் அந்த காரியம் எது மூலமாக தான் நடக்குது, நாக்கு மூலம். நாக்குனா இந்த ரத்தமும் சதையுமாக இருக்கிற இந்த நாக்கில் அதனால புறப்படுகிற வார்த்தை,
அந்த வார்த்தையினால தான் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களும் நடக்குது. ஹல்லேலூயா. நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அந்த சொல்லுகிற வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் அது கிரியை செய்கிறதா இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் அதுதான் கிரியை செய்யும். இன்றைக்கி நீங்கள் ஒரு கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அந்த கஷ்டப்படுறதுக்கு உண்டான ஒரு வார்த்தைகளை ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருப்பீங்க. அந்த வார்த்தை கிரியை செய்து 30 வருஷம் கழித்து அது வருது. இந்த லூக்காவில் 9:11 8:11 என்ன சொல்லுதுன்னா, அது வார்த்தை விதைன்னு சொல்லுது. இதெல்லாம் சொல்லிட்டேன், இதெல்லாம் சும்மா ஃபுல்லாக தூர்வாரியாச்சு. அதனால் நான் அப்படியே சொல்கிறேன், அப்படியே கேட்டே வாங்க. எடுக்க வேண்டாம். வார்த்தை என்பது விதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தவறான வார்த்தை பேசினாலும் விதை தான், நல்ல வார்த்தை பேசினாலும் விதை தான். நீங்கள் நல்ல வார்த்தைகளை பேசும் பொழுது நல்ல விருட்சம் வளருகிறது. நீங்கள் உங்களை தீமையான வார்த்தைகளை, சாபமான வார்த்தைகளை பேசும் பொழுது சாபத்தின் விருட்சம் வளருகிறது. நீங்கள் எவைகளை வளர்க்கிறீர்கள் என்று உங்களுக்கு தான் தெரியும். பக்கத்தில் பார்த்துருங்க, உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் என்ன பேசுனீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. அப்போது நம்ம என்ன பேசினமோ அந்த பேசப்பட்ட வார்த்தைகள் அப்படியே உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகிறது. ஆமென். ஏன்னா அது ஒரு விதை, அது விதை. இப்போது அரளி கொட்டைங்கிறது நல்ல விருட்சமா? அது அரளி சாப்பிட்டா என்ன ஆகும்? தேன் மாதிரி இருக்கும், செத்துருவோம். அரளியும் விதை தான். மாங்கனி, சேலத்து மாம்பழம், அதுவும் விதை தான். எல்லாமே விதை தான். நீங்கள் எதை போடுறீங்க, உங்கள் வாயிலிருந்து எது புறப்படுகிறது, அந்த புறப்படுகிற வார்த்தையை ரொம்ப கவனமாக பேசணும். அவ்வளோதான். இன்றைக்கி நம்மளோட இது ஜீவனும் மரணம்னு சொல்லப்பட்டிருக்கா, இல்லை மரணமும் ஜீவனும் சொல்லப்பட்டிருக்கிறது? மரணமும் ஜீவனும். முதல்ல அவர் எதை வைக்கிறாரு? மரணத்தை வைக்கிறார். மரணம் என்பது அது ஒரு வாழ்க்கை, மரணத்துக்கு ஏதுவான வாழ்க்கை, கர்த்தரை அறியாத ஒரு வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவை உணர்ந்து கொள்ளாத வாழ்க்கை, மரணத்துக்கு ஏது. அது எங்கே வேணால், எப்போ வேணால், என்ன வேணால் ஆகலாம். பயம். அதனால தான் இன்சூரன்ஸு, ஏதாவது ஒன்று இன்சூரன்ஸ் பண்ணுங்க. ஒருத்தன் எனக்கு கால் பண்ணிட்டான், சார் நான் ஸ்டார் ஹெல்த்துலேருந்து பண்ணுறேன், ஸ்டார் ஹெல்த்துலேருந்து கால் பண்ணுறேன். அப்படியா, என்ன உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்னு நான் கேட்டேன் அவங்ககிட்ட. இல்லை உங்களுக்கு எதாவது வந்துருமோன்ட்டு நான் உங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ண போகிறேன், உங்களுக்கு இந்த பாலிசி இருக்குது, அது இதுக்கு நல்ல விலைக்கு சொன்னான். நான் அந்த டைமில் ட்ராவல் இருந்ததுனால சரி கொஞ்ச நாள் பொழுது போகட்டுன்னு அவங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்டேன், என்னென்னலாம் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தான், இதாகும் உங்களுக்கு இவ்வளோ கவரேஜ் இருக்குது, தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் செத்து போனீங்கன்னா இவ்வளோ இருக்குது அப்படின்னா. அதை சொன்னேன், ஷட் அப், இந்த வார்த்தை இதுக்கு என்கிட்ட சொல்கிற, இதெல்லாம் என்கிட்ட விதைக்கக்கூடாது. ரெண்டாவது, எனக்கு மருத்துவமனைக்கு போகிற பழக்கமே கிடையாது. இது வரைக்கும் மருத்துவமனைக்கு நான் போனதே இல்லை. என் மனைவி டாக்டராக இருந்தனால அவங்கள ட்ராப் பண்ணுறதுக்கு தான் போவேன் மருத்துவமனைக்கு. அதை தவிர மருந்து வாங்குறதுக்கு, ஊசி போடுறதுக்கு நான் போனது கிடையாது. எதுக்கு இப்படி சொல்கிறீங்க? அப்புறம் என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னா, ஜெபம் பண்ணுவேன் தம்பி அப்படின்னு. ஜெபமா? நீங்கள் கிறிஸ்டியனா அப்படின்னா, கிறிஸ்டின் இல்லைப்பா நான் பாஸ்டரு, கொஞ்ச நேரம் பேசுகிறியா அப்படின்னு. அவன் ஸ்டார் ஹெல்த் எனக்குள்ளே போட பார்த்தான் இன்சூரன்ஸ் பாலிசியை, நான் இயேசு கிறிஸ்து அவனுக்குள்ளே போட்டு விட்டேன். ஹல்லேலூயா. நீங்கள் எவைகளை போடுகிறீர்களோ அவைகள் முளைக்க ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையினால நம்ம பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி பேசுவோம் தெரியுமா, அந்த பேசுகிறதுல கூட கவனமாக இருக்கணும். எடுத்து கொடுத்ததுக்கு நன்றி. பேசுகிறதுல கூட கவனமாக இருக்கணும். கவனிங்க, ஒருத்தனை பார்த்து டேய் வீணா போனவனே பேசுவாங்க, ஃப்ரெண்ட்ஸு பேசுவாங்க. அந்த வீணா போனவனேங்கிற வார்த்தை ஒரு விதை. அதை மட்டும் அவன் ஆவியில் எடுத்துட்டானா அதை அப்படியே முளைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் கவனமாக பேசணும், கவனமாக கேட்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் கேட்குறது கவனமாக இருக்கணும். எப்படி கவனமாக இருக்கணும்னா, நம்ம பார்க்குற வீடியோ, நம்ம பார்க்குற காட்சிகள், நீங்கள் டிவியை திறந்து ஒரு சீரியலை பார்த்தீங்கன்னா அல்லது ஒரு காட்சிகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த காட்சிகளில் வர வார்த்தைகள் உங்களுக்குள்ளாக கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும் பாருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் நான் ஏஞ்சல் டிவி தாங்க பார்த்தேன், இல்லாட்டி ஆசீர்வாதம் தாங்க பார்த்தேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு விளம்பரம் வரும், நாம் ஒழுங்காக வாழ நான் விட மாட்டேன் அப்படி. என்னடா அப்படின்னு பார்த்தா அது ஒரு சீரியலோட விளம்பரம் வரும், அது இது போகும். அப்புறம் இது எந்த டைமில் வருதுன்னு பார்ப்போம், அந்த டைமில் அதை போட்டு அந்த சீரியலை பார்க்க ஆரம்பிப்போம். பிசாசு அப்படி தான் கிரியை செய்வான். ஒரு நிமிஷ காட்சிகளில் உங்களுடைய வாழ்க்கையை அவன் முற்றிலுமாக மாற்றிடுவான். நீங்கள் ரீல்ஸ் பார்த்துட்டே வரீங்க, நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே 51 ரீல் வரைக்கும் ஒன்றும் வராது. 52வது ரீல் வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு காட்சி அதில் தெரியும்.
நீங்கள் அதில் மாட்டிக்குவீங்க. நான் சொல்கிறத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. பிசாசு எங்கெங்கெல்லாம் கிரியை செய்கிறான்னு, கண்ணு வழியா, காது வழியா, சத்தத்தை கேட்குற வாய் வழியா, ஆண்டவரையே பேச வைக்கிறான். மத்தேயு 4வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து வாசிங்க. இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்த பிறகு பிசாசு அவரிடத்துல வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். கவனிங்க, அப்பத்தை நீங்கள் எப்படி செய்வீங்க? உங்களை ஒரு அப்பத்தை செய்ய சொல்கிறேன், நீங்கள் எப்படி செய்வீங்க? கையில் தான் மாவு படைஞ்சு செய்வீங்க. இது எப்படி சொல்லுங்கிறான்? அப்பங்கள் ஆக்கும்படி சொல்ல வைக்கிறான் பாருங்க. அதுதான் விஷயம். உங்கள் வாயை திறந்து உங்களை அறிக்கை செய்ய வைக்கிறான், உங்களை சொல்ல வைக்கிறான். பிசாசு அப்படி தான் அவர்கிட்ட சொல்ல வைக்கிறான், ட்ரை பண்ணுறான். அவர் சொல்லவே இல்லை பாருங்க. கர்த்தரிடத்திலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். அல்லேலூயா. அவர் அதுக்கு ஆப்போசிட்டாக கவுண்டர் ஆக்ஷன் பண்ணுறாரு. அவன் என்ன சொல்ல வைக்கிறான் அதுக்கு எதிர்மறையாக அவர் சொல்கிறாரு. அதே போல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் உங்களை சொல்ல வைக்கும் பொழுது, சிலர் பார்த்துருக்கீங்களா, புருஷன் முன்னாடிக்குள்ள சண்டை வந்துருச்சு அப்படின்னா, என்ன பேச வைக்கிறீங்களா விட்டுப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு நிறைய மேட்டர் இருக்குதாம்மா, அவங்கள பற்றி சொல்ல. என்னை பேச வைக்காதீங்க, சண்டை வரும்போது என்னை கோவப்படுத்தாதீங்க, என்னை பேச வைக்காதீங்க. இப்போ 2 பேர்த்துக்கு கோவம் வந்து பயங்கரமான வாக்குவாதம் வருது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் வருது, பயங்கரமாக போகுது, அது பீக்கில் போகுது. எப்போ நிற்கும் தெரியுமா? அது எப்போ அந்த சண்டை நிற்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். அடிதடினா டைவர்ஸ் லெவல் போயிடும். அடிதடியில் சண்டை வாக்குவாதம் வருது, பயங்கரமான வாக்குவாதம் வருது. எங்கே நிற்கும் தெரியுமா? அது யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு கடுமையான வார்த்தைகளை சொல்லிட்டாங்கன்னா அங்கே நின்று போயிடுது. ஏன் தெரியுமா? அந்த கடுமையான வார்த்தையை வெளிப்படுத்தும்படியாக தான் பிசாசு உங்களுக்கு தூண்டிக்கிட்டே இருப்பான். சண்டையை ஃபுல் பீக் கொண்டு போய் அந்த ஒரு வார்த்தை ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா 2 பேரும் அமைதியாயிருவாங்க. யாரோ ஒருத்தர்கிட்ட இருந்து அந்த வார்த்தை ரிலீஸ் ஆகும். அது யார் வந்து அதிகமான டஸ்ட்பின்னோடு இருக்கிறாங்களோ அவங்களிடத்துல இருந்து, அவங்களுக்குள்ள நிறைய டஸ்ட்பின் இருக்கும், நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த வார்த்தைகளை யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அந்த டஸ்ட்பின் ஃபுல்லாக இருக்கிறவன் ஜெயிப்பான்னு அர்த்தம். அப்போது உள்ளே இருக்கிற வார்த்தைகளின் அதிகபட்ச வெளிப்பாடு வெளியே வந்துருச்சு. கணவன் இடத்துல இருந்தோ, மனைவி இடத்துல இருந்தோ, ஒரு நண்பர்கிட்ட இருந்து, யார்கிட்ட இருந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னா அந்த சண்டை நின்று போயிடும். ஏன்னா அந்த வார்த்தையை பிசாசு கொண்டு வந்துட்டான் வெளியில். அதை எடுக்கிறக்காக அவ்வளோ தூரம் சண்டை கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ ஒரு பெரிய வார்த்தை வெளியே வரும் பொழுது அந்த சண்டை நின்று போயிடுது. வேதம் சொல்லுது, உங்கள் மரணமும் ஜீவனும் உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதனுடைய கனியை புசிப்பார். நீங்கள் எதில் பிரியம் வச்சுருக்கிறீங்க? மரணத்தினுடைய வாழ்க்கையில், மரணத்துடைய பாதையில் 2 பாதை தான், ஒரு ஜீவ பாதை, ஒரு மரண பாதை. ஜீவ பாதையில் ஆரோக்கியம் இருக்கிறது, சமாதானம், சந்தோஷம், நித்திய வாழ்வு, நீடித்த வாழ்வு இருக்கிறது. மரண வாழ்க்கையில் வியாதி, பிரச்சனைகள், கவலை, கண்ணீர், அதெல்லாம் இதில் இருக்குது. எது உங்களுக்கு வேணும்? எதை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க? ஜீவ பாதைவா இல்லை மரண பாதைவா? ஜீவ பாதை. அப்போ ஜீவ பாதையில் இருக்கிறவர்கள் ஜீவனுக்குரிய வார்த்தைகளை பேசணும். அல்லேலூயா. சண்டை வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? கொஞ்சிடுவேன். யார் கூட சண்டை வருதோ அவங்கள, இல்லை கெஞ்சிடுவேன், இல்லை முடிஞ்ச அளவு காலையாவது விழுந்துருவேன். விட்டுருப்பா, என் வார்த்தை பேச வச்சிடாதப்பா அப்படி பேச வச்சிடாதீங்க. யார் இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டாகுதோ நீங்கள் வாயை காத்துக்கொள்வது நல்லது. அல்லேலூயா. அவன் எது மூலமாகவும் கிரியை செய்ய மாட்டான், வாய் மூலமாக மட்டும்தான் கிரியை செய்வான். அல்லேலூயா. ஆதியாகமத்தில் அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இருக்குது. 2வது அதிகாரம் 15வது வசனம். ஆதியாகமம் 2:15 எடுத்து வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஏதேன் தோட்டத்தில் எத்தனை கடப்பாறை இருந்தது? ஏதேன் தோட்டத்தில் எத்தனை மண்வெட்டி இருந்தது? டிராக்டர், உழுகிற டிராக்டர் இருந்ததா? எப்படி அவன் பண்படுத்தி இருப்பான்? ஆதாம் எப்படி அந்த ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தி இருப்பான்? எப்படி அதை பாதுகாத்து இருப்பான்? மண்வெட்டி, கடப்பாரெல்லாம் எங்கே செஞ்சு கொடுத்தா? எந்த கொல்லன் அதை செய்து கொடுத்தார்? யாரும் கிடையாது, அங்கே ஒன்றும் கிடையாது, எந்த மெட்டீரியலும் கிடையாது. வாயின் வார்த்தைகளினால தான் அங்கே இருந்த எல்லாவற்றையும் அவன் பண்படுத்தினான், பாதுகாத்தான். அல்லேலூயா. இங்கே தண்ணி வரட்டும், இங்கே ஒரு வரப்பு மாதிரி வந்தால் பரவாயில்ல சொன்னால் வரப்பு வந்திருக்கும், வாயில் தான் உண்டாயிருக்குது அப்படியே. அப்போது ஏதேன் தோட்டத்தில் பண்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அவன் வாயின் வார்த்தைகளை கொண்டு தான் அந்த காரியங்கள் எல்லாம் செய்திருக்க முடியும். அப்போ வாயின் வார்த்தைகள் உருவாக்கக்கூடிய வல்லமையுடையது. தேவன் உலகத்தை உருவாக்கும் பொழுது அப்படி தான் உருவாக்குனார்.
புல் பூண்டுகள் உண்டாகட்டும், மச்சங்கள் உண்டாகட்டும். தண்ணியை பார்த்து பேசுகிறேன், மச்சங்கள் உண்டாகட்டும். நிலத்தை பார்த்து பேசுகிறேன், புல் பூண்டுகள் உண்டாகட்டும். வானத்தை பார்த்து பேசுகிறேன், பெரிய சுடர் சிறிய சுடர் உண்டாகட்டும்னாரு. இது எல்லாமே வார்த்தை. வார்த்தை உருவாக்கக்கூடிய வல்லமை உடையது. உங்களுடைய வாயில் இருந்து புறப்படுகிற வார்த்தையும் உருவாக்கக்கூடிய வல்லமை உடையது. அது நல்லதோ கெட்டதோ அது உருவாக்கிடும். அல்லேலூயா. நீங்கள் எவைகளை பிரியப்படுகிறீர்கள் என்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஒரு வார்த்தையை பேசும்போது, ரிலீஸ் பண்ணும்போது கவனமாக ரிலீஸ் பண்ணணும். உங்கள் வாய் அவ்வளோ பவர்ஃபுல். பக்கத்தில் பார்த்து உங்கள் வாய் அவ்வளோ பவர்ஃபுல்லு. அல்லேலூயா. ஏன் பவர்ஃபுல்? நீங்கள் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நம்முடைய ரூபத்தின்படியும் என்னுடைய சாயல், நம்முடைய சாயலின்படி மனுஷனை உருவாக்குவோமாக என்று அவர் டிக்ளேர் பண்ணி அவர் சொன்னார். அவர் அதை அறிக்கையிட்டு நம்மளை உருவாக்கினார். அப்போ உருவாக்கும் பொழுது நம்முடைய சாயல் தேவனுடைய சாயல், நம்முடைய சாயல் தேவனுடைய சாயலாக இருந்தால் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. ஒருத்தனை பார்த்து நீங்கள் நாசமாக போன்னு சொன்னால் அவன் நாசமாக போயிடுவான். அன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவன் நாசமாக போயிடும். தயவு செய்து வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில கவனம் வையுங்கள். ஒரு சண்டை வரும்பொழுது, பெரிய பிரச்சனைகள் வரும்பொழுது, பெரிய பிரச்சனை வந்துருச்சு. யாக்கோப்புக்கு எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 48வது அதிகாரம் எடுத்து 1வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 48:1. அதற்கு பின்பு உம்முடைய தகப்பனாருக்கு வருத்தமாய் இருக்கிறது என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது அவன் தன் 2 குமாரனாகிய, கவனிங்க, வருத்தமா இருக்கிறதுனா கவலையா இருக்கு அப்படி இல்லை. இதுல வந்து வருத்தம்னா சிக்னஸ். அவனுக்கு ஒரு வியாதி வந்துருச்சு. யாக்கோப்புக்கு என்ன வந்துருச்சு? வியாதி. வேதாகமத்திலே முதலாக வியாதி வந்த ஒரு மனுஷன் யார் தெரியுமா? யாக்கோப்பு தான். வேதாகமத்தில் அல்லது தொடங்கினதுலேருந்து இந்த உலகம் தொடங்கினதுலேருந்து டைம் லைனுக்குள்ள நம்மளாம் வந்ததுலேருந்து முதலாவது வியாதிப்பட்ட ஒரு மனுஷன் இருப்பான்னு சொன்னால் அவன் யாக்கோப்பு. ஏன் அவனுக்கு வியாதி வந்தது? அதுவும் அந்த வியாதி பேர் நான் சொல்கிறேன், அதை பற்றி நான் சொல்லி நான் முடிக்கிறேன். அது என்ன வியாதி, அது ஏன் வந்தது? அதே ஆதியாகமம் புஸ்தகம் 37வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. அவனுடைய குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். சொன்னான் பாருங்க, ஒரு கன்ஃபெஷன், ஒரு அறிக்கை பண்ணா பார்த்தீங்கன்னா, நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குகிறேன். முதல் வியாதியே அவனுக்குள்ள வந்ததுன்னா அவன் வாய் வழியாக தான் வந்துச்சு. அவன் வாயில் என்ன சொன்னான்? நான் துக்கத்தோடு, பிரச்சனையோடு, வியாதியோடு நான் பாதாளத்துக்குள்ளே இறங்க போகிறேன். இன்னொன்று எடுங்க, 42:38 வாசிங்க. அதற்கு அவன், என் மகன் உங்களோட கூட போவதில்லை, அவன் தமையன் இறந்து போனான், இவன் ஒருவன் மீதியா இருக்கிறான். நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் நரைமயிரை சஞ்சலத்தோட பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள். சஞ்சலத்தோட இவன் யாக்கோப்பு வளைச்சு இதை தான் பேசிட்டு இருந்திருக்கிறான். சுற்றி அவன் பேசுனது, என் நரைமயரை வருத்தத்தோடைய பாதாளத்துக்குள்ளே இறக்கணும், என் பிரச்சனையோடு தான் நான் சாக போகிறேன், என் பிரச்சனையோடு தான் நான் இருக்க போகிறேன். நம்ம பேசி வேதாகமத்திலே முதல் வியாதிப்பட்ட ஒரு மனுஷன் பார்த்தா அது யாக்கோப்பு தான். வருத்தத்தோடு அவன் போனான்னு சொல்லி வாசிக்கிறோம். மற்றவங்களாம் வயசாக இறந்து போனாங்க, இவன் ஒருத்தன் தான் வியாதியோடு இறந்து போனான். அவன் வியாதி என்ன வியாதினா, 2 இடத்துல அந்த ஹீப்ரூவில் அது காலா அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அந்த பிரச்சனைக்கு பேர் காலா, KAALAAH, காலா. அந்த அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த வியாதி எசேக்கியா ராஜாவுக்கு வந்த வியாதி. 41 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 1வது வசனம் என்று நினைக்கிறேன். அந்த வியாதி எசேக்கியா ராஜாவுக்கு வந்த வியாதி, இவனுக்கு வந்த வியாதி ஒன்றே தான். அது ரெண்டுக்கும் அந்த காலாங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மேனுஸ்கிரிப்ட்ஸில், அந்த தோல் சுருள்கள் எழுதப்பட்ட வார்த்தைகள் அந்த காலாங்கிறதான் எழுதியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு ராஜப்பிளவை, தமிழில் போட்டிருக்கு ராஜப்பிளவைங்கிற வியாதி, அதுக்கு பேர் கேன்சர். நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் சும்மா உங்களை பற்றி நீங்கள் பேசிகிட்டே இருந்தீங்கன்னா, மற்றவர்களை குறித்து கவலை உங்கள் மேல் இருந்து கொண்டே இருந்ததுன்னா ராஜ பிளவை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேன்சர் சொல்கிறது கஷ்டமாக இருக்குது, ராஜ பிளவை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. யாக்கோப்புக்கு வந்துச்சு, எசேக்கியாவுக்கு வந்துச்சு. யாரை பற்றியும் வருத்தப்படாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நீங்கள் ஹாப்பியாக இருங்க. ஹல்லேலூயா.
நீங்க ஹாப்பியா இருங்க. ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். ஆண்டவருடைய வார்த்தை உங்களை வழி நடத்தும். தேவ பிரசன்னம் உங்களை வழி நடத்தும். ஆமென். உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒரு ஜெபம், ஏசப்பா, அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவர், இந்த இடம் எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பான்னு சொன்னோம்னா அந்த இடத்துல இருந்து உங்களை நீட்டாக தூக்கி கொண்டு போயிடுவார். ஹல்லேலூயா. ஆகையினால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். நீங்க எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்றேன். நாக்கில் கவனமாக இருந்தீங்கன்னா போதும். நாக்கு உடம்புலையே எப்பொழுதுமே எப்பொழுதுமே ஈரமாக இருக்கிற ஒரு பகுதி எது? நாக்கு. இந்த இது டைல்ஸு, இந்த தரையில் வந்து தண்ணி கொட்டியிருக்குதுன்னு வைங்க. நீங்கள் தண்ணி இல்லாத இடத்துல ஃப்ரீயாக நடப்பீங்களா, இல்லை தண்ணி கொட்டியிருக்கிற இடத்துல ஃப்ரீயாக நடப்பீங்களா? தண்ணி இப்போ ஃபுல்லாக, அந்த டைல்ஸ் ஃபுல்லாக, இந்த இடம் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது, நீங்கள் எப்படி நடப்பீங்க? கவனமாக நடக்கணும். நீங்கள் நாக்கில் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் கால் வழுக்காது, வாழ்க்கை வழுக்காது. பக்கத்தில் பார்த்து உங்கள் நாவில் கவனமாக இருந்தால் உங்கள் கால் தப்பிச்சுது. ஹல்லேலூயா. ஏன் நீங்கள் வாயில் கவனமாக இருக்கணும். இந்த ஏர்போர்ட்லலாம் எழுதியிருப்பாங்க வெட் ஃப்ளோர் அப்படின்னு போட்டு ஒரு மஞ்சள் கலர் போர்டு வச்சுருப்பாங்க. வெட் ஃப்ளோர்னாவே அங்கே எவனுமே நடக்கவே மாட்டான், பேசாமல் விட்டுருவோம். கவனமாக நடப்பான். இல்லாட்டி ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து வைப்பாங்க. மூன் வாக் பண்ணுற மாதிரி அப்படியே பண்ணிட்டு போவாங்க. நிலாவில் நடக்கிற மாதிரி நடந்துட்டு ஏன்டா அப்படி நடக்கிறேன்னு பார்த்தா தரை ஈரமாக இருக்கும். அதனால் ஈரமாக இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பகுதியை நீங்கள் கவனமாக பார்த்து கொண்டா உங்கள் வாழ்க்கை வல்லமையாக இருக்கும், வளமாக இருக்கும். அல்லேலூயா. ஆகையினால யாக்கோபு இப்படி ஆயிட்டான். எல்லா சூழ்நிலைகளிலும் நான் இப்படி இருக்க முடியுமா? எல்லா சூழ்நிலையும் நான் வாயை காத்துக்கொள்ள முடியும். திடீர்னு ஒருத்தன் வந்து என்னை கோவப்படுத்துகிறான், திடீர்னு ஒருத்தன் என்னை பேசுகிறான், நான் எப்படி நான் கவனமாக இருக்கிறது? ஒருத்தன் என்னை துரத்திட்டு வரான், ஒருத்தன் வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கு, நான் எப்படி அதை சரி பண்ணுறது? நீ சங்கீதம் எடுத்து 3வது சங்கீதத்தை எடுத்து அந்த தலைப்பு மட்டும் வாசிங்க. இந்த தலைப்பு, தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். தாவீது தன்னுடைய குமாரன் அப்சலோமுக்கு பயந்து ஓடி போகையில் பாடின தன்னுடைய குமாரன் தன்னை கொல்ல வரான், தன்னுடைய பையனே தன்னையே கொல்ல வரான். அந்த கொல்ல வர இடத்துல தாவீது ஒரு சங்கீதத்தை பாடுறாரு. கொல்ல வர இடத்துல தாவீது ஒரு சங்கீதத்தை பாடுறாரு. அது கொல்ல வரும்போது என்ன சூழ்நிலை தெரியுங்களா? பயங்கரமான சூழ்நிலை. நினச்சி ஒருத்தன், இந்த கவர்மெண்ட்டே உங்களை தேடுதுங்க. ஒரே ஒருத்தர், இந்த நீங்கள் ஜோதிஷத்தில் இருக்கிறாங்க, உங்களை வந்து இந்த கவர்மெண்ட்டே தேடுது. எதுக்குன்னா இந்த ஜோதியின் பேர் இருக்கிறவங்களெல்லாம் கொண்டு போட்டுருங்க அப்படின்னு. உலகத்தில் எல்லா ஜோதியும் கொண்டாச்சு, ஒரே ஒரு ஜோதி தான் மிச்சம் இருக்குது. அது தேடிட்டு உலகம் பூரா அப்படியே இராணுவம், போலீஸ் எல்லாம் தேடிட்டு வர உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படியே பார்த்துட்டாங்க, இதெல்லாம் ஆதார் கார்டை பார்த்துட்டாங்க, எல்லாம் செக் பண்ணிட்டாங்க. இதான் இந்த அம்மா தான், இந்த அம்மா குறி வச்சு எங்கே பார்த்தாலும் கொண்டுருங்க அப்படின்னு சொல்லி போட்டால் உங்களுக்கு எப்படி சந்தோஷமாக இருக்குமா? பயங்கர பிரச்சனையாக இருக்கும், பயமாக இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஐயோ யார் நம்மளை போட்டு கொடுப்பாங்கன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதான் தாவீது அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின. யாருக்கு பாட்டு வரும்? யாருக்கு பாட்டு வரும்? புலம்பல் தான் வரும். ஐயோ நான் என்ன பண்ணுவேன், ஐயோ நாளைக்கு இவன் வருவானே நான் என்ன பண்ணுவேன், ஐயோ நாளைக்கு காலையில் என்ன பண்ணுவேன். இதே புலம்பல் தான் நம்ம வாழ்க்கையில். அதுவும் எப்படின்னு பாருங்க. 2 சாமுவேல்ல 15வது அதிகாரம் 30வது வசனத்தை எடுத்து வாசிங்க. 2 சாமுவேல் 15:30. தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது ஒளிவமலையின் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். அவன் என்ன பண்ணானா, இவனுக்கு பயந்துட்டு முகத்தை மூடிக்கிட்டு வெறுங்கால்னால அழுதுகிட்டு ஓடுறான். அப்ப பாடுறான் பாட்டு. அல்லேலூயா. அந்த 3வது சங்கீதத்தை வாசிங்க. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும். இந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் வரணும். இதை தான் நான் சொல்ல வரேன். கவனிங்க எல்லாரும்.
எவ்வளோ பிரச்சனைகள், சத்துருக்கள் பெருகிட்டாங்க, எனக்கு பிரச்சனை, அந்த பிரச்சனை, உயிருக்கே பிரச்சனை உழ வச்சுட்டானுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனாலும் கர்த்தாவே அங்கே வந்து நிற்கணும். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் அந்த பாயிண்ட்டுக்கு வரணும். ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. எல்லாம் நல்ல கரங்களை தட்டி எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். எந்த சூழ்நிலைகள் நமக்கு வந்தாலும் சரி, கர்த்தர் நம் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீர் என் கேடகமாய் இருக்கிறார். அவர் என்னுடைய கேடகம், என் தலையை உயர்த்துகிறவர். இவ்வளவு நாள் எப்படி போனோம், எல்லாரும் என்னை தேடுறாங்க, கொல்றாங்க, நான் சாக போகிறேன் எப்படின்னு தலையை குனிஞ்சுக்கிட்டே ஓடிக்கிட்டு இருந்த தாவீது ஒரு வார்த்தை சொல்கிறான். அவன் முகத்தை காட்டியிருக்க முடியும், முகத்தை மூடின்னு போட்டிருக்குது. அவன் எப்படி ஓடினானா, வெறும் காலால் தன் முகத்தை மூடி அழுது கொண்டு ஓடுறானா. ஒளிவ மலைக்கு மேலே ஏறி ஓடுறானா ஒளிஞ்சிக்கிறதுக்கு. ஆனாலும் கர்த்தாவேன்னு சொல்கிறான் பாருங்க. அந்த பாயிண்ட்ல என்ன வருது, என் தலையை உயர்த்துகிறவர். நான் இனி குனிஞ்சிட்டு மூடிட்டு ஓட வேண்டியதில்லை, நான் திறந்து என் தலையை உயர்த்தி நான் ராஜ சிங்காசனத்தில் அமரக்கூடிய ஒரு ராஜன் என்பதை கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. நீங்கள் இப்படி என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, தலை குனிந்த சூழ்நிலை, நான் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, குழப்பத்தில் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். இது ஜீவனுக்குள்ளே போகட்டும், ஆவிக்குள்ளே போகட்டும். நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய தலையை உயர்த்துகிறவர், உங்களுக்கு கேடகமாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தான் கேடகம். ஒரு சண்டைக்கு வரும்போது முன்னாடி இப்படி ஒரு வச்சுருப்பாங்க தெரியுமா, போலீஸ் எல்லாம் இப்படி முன்னாடி வச்சுட்டு இருப்பாங்க தெரியுமா, ரிசர்வ் போலீஸ்லாம். அந்த கேடகமே அவர் தானா. அதை தாண்டி உங்களை எது தாக்க முடியும். ஹல்லேலூயா. ஆகையினால உங்களை தாக்குறதுக்கோ, உங்களை பழி சொல்வதற்கோ, உங்களை கீழே இழுத்து தள்ளுவதற்கோ எவனாலையும் முடியாது இந்த உலகத்தில். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் கேடகமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எவனாலேன்னா மனுஷனை சொல்லலை, பிசாசை சொல்கிறேன். அவன் தான் நம்மளை என்ன பண்ணுவான், பேச வச்சுக்கிட்டே இருப்பான், தூண்டுவான், பிரச்சனைகளை கொண்டு வருவான், சமாதானத்துக்கு எடுப்பான். ஒவ்வொரு வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆர்கியூமெண்ட் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிசாசு வேலை பண்ணிக்கிட்டு இருப்பான். போய் ஜெபிக்கும்போது சொல்லணும், இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிரச்சனைகளை கொண்டு வர பிசாசே விலகு, போதும் சொன்னால் போதும். யோவான் 16வது அதிகாரத்தை எடுத்து 24 வாசிங்க. 16:24. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. இதுவரைக்கும் என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை. ஒரு காரியத்தை நம்ம கேட்குறோம். கேட்கும் பொழுது அங்கே இருக்கிற, இப்போ நான் ஒரு பாஸ்டர், நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார் நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி தான் தீர்வார். ஆமென். நான் சொல்லும் பொழுது உங்கள் ஆவிக்குள்ளே அது போயிடுச்சு. ஹல்லேலூயா. உள்ளே போயிடுச்சு. நான் இப்போ இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் சொன்னேன், நீங்கள் வாகனங்களை வாங்குவீர்கள் சொன்னேன். ஆண்டவர் வாங்க வைத்தார். வாங்க வைக்கும் பொழுது நான் சொல்லும் பொழுது அது ஆவியில் எடுக்கும் பொழுது ஒரு சந்தோஷம் வருது. ஆமாம், நான் ஒரு வண்டி வாங்க போகிறேன், ஒரு சந்தோஷம் வந்துச்சு. ஆனால் எப்பொழுது அந்த வண்டியை நம் கண்களினாலே பார்க்கிறோமோ அப்போது அந்த சந்தோஷம் நிறைவாகும் பொருட்டு. ஹல்லேலூயா. என்னது சந்தோஷம் நிறைவாகும் பொருட்டு பெற்றுக்கொள்ளுவீர்கள். அந்த சந்தோஷ நிறைவு எப்போ வரும், நம்ம அதை கைகளில் வாங்கும் பொழுது தான் வரும், அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் வரும். நான் சொல்லும் பொழுது சந்தோஷம் வரும், ஆனால் அது நிறைவாகாது. கையில் பெறும் பொழுது அதோட நிறைவு உண்டாகும். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்கிறாரு, என் நாமத்தினால் நீங்கள் ஒன்றும் கேட்கல. நீங்கள் எத்தனை பேர் இயேசுவின் நாமத்தினாலே எத்தனை பேர் கேட்டீங்க? ஜெபித்து முடிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே தான். ஆனால் இயேசுவின் நாமத்தினால் நான் இதை பெற்றுக்கொள்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஒரு வீடு நான் பெற்றுக்கொள்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஒரு வாகனத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி அவருடைய நாமத்தினாலே ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையின் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதினாலே அது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும் பொருட்டு அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளணும்னா அவருடைய நாமத்தினாலே கேளுங்கள், நீங்கள் அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஆகினால திருப்பி அந்த வார்த்தைகள், ஏன் இந்த அறிக்கையை சொல்கிறோம், ஏன் அசட்ஜாய் வந்து அந்த அறிக்கையை சொல்லிகிட்டே இருந்தா, நம்மளாம் பின்னாடி சொல்லிட்டே இருந்தோம், சாம் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறான், ஏன் நம்ம திருப்பி நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம்? அந்த அறிக்கை செய்ய அந்த வார்த்தை விதையானது நமக்குள்ளாக விதைக்கப்பட்டு ஆவியிலிருந்து அது முளைக்க ஆரம்பிக்கும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் செழிப்பானவன், நான் விடுதலையாக்கப்பட்டவன், இதெல்லாம் சொல்ல ஹல்லேலூயா உங்களுக்குள்ளாக இருந்த அந்த விருட்சம் முளைக்க ஆரம்பிக்கும். இது எல்லாவற்றையும் நாம் பார்க்க ஆரம்பிப்போம்.
இன்றைக்கி நான் சொல்கிறேன் சாட்சியா, இந்த வார்த்தையில் இருக்க, இந்த அறிக்கையில் இருக்க அத்தனை காரியங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்னு சொன்னால் அதை தினமும் நம்ம அதை சொல்ல 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 அது அப்படியே காரியங்கள் உருவாக்கி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தைங்க இல்லை. ஆபிரகாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆபிரகாமுடைய பேரை ஆபிரகாம்னு மாற்றுறாரு, சாராயினுடைய பேரை சாராள்னு மாற்றுறாரு. ஏன் மாற்றினார் தெரியுமா? அறிக்கையை மாற்றி சொல்லப்படி. ஆபிராம்னா உயர்ந்த தகப்பன் அர்த்தம். அவனுடைய பேரை ஆண்டவர் ஆபிரகாம்னு மாற்றுறார். ஆபிரகாம்னா ஜாதிகளுக்கு தகப்பன் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் அப்படின்னா ஜாதிகளுக்கு தகப்பன். ஆபிராம்னா உயர்ந்த தகப்பன். ரொம்ப நாளாக உயர்ந்த தகப்பன் எல்லாம் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பேர் ஆபிரகாம்னு மாத்துறேங்கிறாரு. ஆபிரகாம்னு மாத்துறதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு குழந்தை ஸ்டார்ட் ஆகுது, வருது. ஹல்லேலூயா. அப்போ சொல்ல சொல்ல கூப்பிட்டுருப்பாங்கல்ல, இவன் போகிற இடத்துலலாம் சொல்லியிருப்பான் ஆபிரகாம்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு குழந்தை கூட இல்லை, ஆபிரகாம் ஆமாம் சொல்லி கிண்டல் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆபிரகாம் சொல்ல சொல்ல அந்த வார்த்தையினுடைய வல்லமை விதையாக ஆவியில் எடுக்கப்பட்டது. அப்படியே அவனுக்கு ஒரு குழந்தை உருவாகுது. அல்லேலூயா. சாராயும் அதே மாதிரி தான். உன்னுடைய மனைவி பேர் இனி சாராய் இல்லை, இனி அவளோட பேர் சாராள். சாராயின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? உலகத்தின் ராணின்னு அர்த்தம். சாராய்னா உலகத்தின் ராணி. அதனால தான் போகிற ராஜாவெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டே கிடந்தான். உலகத்தின் ராணி என்ன பண்ணிட்டாரு, சாராள்னு மாற்றிட்டார். சாராள்னா என்ன? தாய். அல்லேலூயா. இனிமேல் யாரும் கூப்பிட மாட்டாங்க, நீ ஜாதிகளுக்கு தாய். அல்லேலூயா. சாராள்னு சொல்லி 89 வயசு பாட்டிக்கு போய் சொல்லிட்டாரு ஆண்டவர். 89 வயசு பாட்டிக்கு சாராள், இனிமேல் உன் பேர் சாராள் அப்படின்ட்டாரு. ஆபிரகாம் போய் சாராள், 89 வயசு பாட்டிய சாராளா, நான் என்ன இப்படி கூப்பிடுறீங்க, என்னோட பேர் சாராயாச்சே அப்படின்னு. இனிமேல் உன் பேர் சாராள்னு ஆண்டவர் கூப்பிட சொல்லிட்டார். சாராள்னு கூப்பிட நீ ஜாதிகளுக்கு தாய்ன்னு அந்த வார்த்தையை சொல்ல 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 அவளுடைய கர்ப்பம் தரித்து அவர் பிள்ளையை பெரும்படியான பலன் அவளுக்கு உண்டாச்சு. அடுத்த ஒரே வருஷத்தில் பிள்ளையை பெற்றெடுத்தான். ஹல்லேலூயா. அப்போ ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அந்த வார்த்தையினுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. படிக்க முடியல, மெமரி ஆகலைன்னா சொல்லுங்கள், நான் படிக்கக்கூடிய வல்லமை எனக்கு உண்டு. தேவனே எனக்கு ஞானமாக இருக்கிறார், கிறிஸ்துவ எனக்கு ஞானமாக இருக்கா, பலனாக இருக்கா, ஜீவனாக இருக்கிறார். சொல்லுங்கள், அதை சொல்ல 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 எனக்கு அவர் ஞானமாக இருக்கிறான்னு சொல்லுங்கள். கர்த்தர் மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஞானமாக கிரியை செய்ய ஆரம்பிப்பார். உங்களுக்கு எவைகள் செய்ய முடியலோ அதைய தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்லுங்கள். இந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அதை நீங்கள் சொல்லி அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அடிக்கடி பலவீனப்படுறீங்களா, நீங்கள் சொல்லுங்கள், நான் பலவீனப்பட மாட்டேன், அவருடைய தழும்புகளால் குணமாக்கப்பட்ட அனுபவத்தை பெற்றவள் நான் சொல்லுங்க, அதை பெற்றவன் நான் சொல்லுங்க. கர்த்தர் அவருடைய தழும்புகளால் உங்களை குணமாக்குவார். அல்லேலூயா. அந்த ஏசாயா 53:5 சொல்லப்பட்டோம் இல்லை, அது வேணாம், சொல்லிகிட்டே இருக்கேன், முடிய போகுது. ஏசாயா 53:5 சொல்லப்பட்ட, உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை என் மேல் வந்தது, என்னுடைய தழும்புகளால் குணமானீர்கள் சொன்னது. இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது வியாதி வராதுனால வியாதி வரும், ஆனால் எதனால சுகமாகணும்? அவருடைய தழும்புகளால் சுகமாக வேண்டும். அல்லேலூயா. முதல்ல அவருடைய தழும்பை பேசு. ஆண்டவரே தழும்புல கரம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க, முற்றிலும் சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அனுபவத்தில் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்? ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு அவர்களை சுகப்படுத்தியிருக்கிறேன். அதை செய்வதனால தான் நான் சொல்கிறேன், சும்மா பிரசங்கிக்கல. என்ன சொல்கிறேனோ அதை தான் செய்வேன். அல்லேலூயா. நம்ம சபை சாட்சி, பிள்ளைகள் சாட்சி, மனைவி சாட்சி, எல்லாம் சாட்சி. ஆகினால் ஜெபத்தினால் செய்ய முடியாத அல்லது வார்த்தையினால் செய்ய முடியாத எந்த காரியம் இந்த உலகத்தில் கிடையாது. ஒருத்தனை நல்லா கொண்டு வரலான்னா வார்த்தையினால் முடியும். அல்லேலூயா. கீழ்ப்படியவே மாட்டேங்கிறான் பிள்ளை அப்படின்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது அல்லது அவன் மேலே சொல்லும் பொழுது, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்ற வார்த்தை நீங்கள் பேசுங்கள் இயேசுவின் நாமத்தில். அது நிச்சயமாக அது நடக்கும். அல்லேலூயா. அதை விட்டுட்டு வேற மாதிரி பேசிடாதீங்க, தவறாக பேசிடாதீங்க, கவனம் இல்லாமல் பேசிடாதீங்க. பிள்ளைகள் மேல் இங்கே பேசுகிற வார்த்தையில் கவனம் வேணும். அல்லேலூயா. நீ நல்லா வருவடான்னு சொல்லுங்க, நீ நல்லா செய்வடான்னு சொல்லுங்க. ஒரு வார்த்தை கூட திட்டி பேசிடாதீங்க பிள்ளைகளை. அல்லேலூயா. அதே மாதிரி நீங்களும் பெற்றோரை பேசும் பொழுது கவனம் இல்லாமல் பேசிடாதீங்க. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது மம்மின்னு சொல்லிடாதீங்க. ஸோ அப்படி சொல்லக்கூடிய பிள்ளைகள் தான்
உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா இந்த ஜென்ரேஷனில் என்னென்னலாம் இருக்குது உங்களுக்கு தெரியாது இல்லை. 40 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய உலகத்தை அவர்கள் பார்த்தவர்கள். ஹல்லேலூயா. பெற்றோர்களுக்கு எல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. பெற்றோர்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் உங்களை விட்டு வைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் உங்களை விட்டு வச்சுருக்காங்க. ஆவிக்குரிய பெற்றோராக இருக்கிற எனக்கும் எல்லாமே தெரியும். இங்கேருந்து பார்க்கும் பொழுது எல்லாமே தெரியுது எனக்கு. நான் மனுஷரை பார்க்கறதில்ல, ஆவியானவர் உள்ளே தான் பார்க்குறாரு. ஒவ்வொன்றும் தெரியும். இருந்தாலும் கர்த்தர் அவளை நிலைநிறுத்துவார் என்று ஹல்லேலூயா அறிந்திருக்கிறேன் நான். அதனால் ஒருவரையும் கடிந்து கொள்வதில்லை. அன்பு செலுத்துங்க. பிள்ளைகளிடத்தில் அன்பு செலுத்துங்க. பிள்ளைகளை பெற்றோரிடத்தில் அன்பு செலுத்துங்க. அப்பொழுது உங்களோட வார்த்தைகள் கவனமாக இருக்கும். உங்கள் வார்த்தைகள் அன்பினால் வெளிப்படும். ஹல்லேலூயா. கோபத்தினாலோ எந்த பிரச்சனை, ஒரு சண்டையினாலோ, எதையுமே வீண் வாதினாலாவது பெருமையினாலாவது எவைகளையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அன்பினால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். எழுந்து நிற்போம். நன்றி தகப்பனே. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி 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 அப்பா. அன்பினால் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை உண்டாகட்டும். Yes, Holy Spirit. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. இயேசு கிறிஸ்து நமக்கு சகலவற்றையும் அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Hallelujah. 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 மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் எங்களை கட்டி இழுக்கிற தெய்வமே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொரு மேலேயும் தேவ ஆவியானுடைய அன்பு, தேவ சமாதானம் ஒவ்வொரு மேலே வரட்டும். இப்பொழுது நிரப்பட்டும். இந்த உலகம் கொடுக்கக்கூடாத ஒரு தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு மேலேயும் வரட்டும். ஓ ஹல்லேலூயா. தேவாவியானவர் ஒவ்வொரு மேலேயும் இப்பொழுது வருவாரா? ஒவ்வொருவர்களாக இருந்த தேவ ஆவியானவர் எழுந்தருளட்டும் அப்பா. இந்த உலகம் ஒருவேளை உங்களை குத்தி காயப்படுத்தலாம், ஒருவேளை ஏமாற்றலாம், ரொம்ப நெருங்கியவர்களை உங்களை துன்பப்படுத்தலாம், உங்களை ஏமாற்றலாம். ஆனால் உங்களுக்காக இரத்தம் சிந்தி பாவத்தையெல்லாம் சிலுவையில் எடுத்து அந்த தேவாதி தேவன் நம்முடைய தகப்பன் நம் முன்பாக நிற்கிறார். என் மகனே, என் மகளே, உனக்காக தான் நான் இந்த பூமிக்கு இறங்கி வந்தேன். உன்னுடைய பாவங்களுக்காக தான் நான் சிலுவையை சுமந்தேன். ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு புறா வெட்டப்பட்டு அது ரத்த சிந்தினா பாவம் போயிடும்னு நினச்சல. அதனால் நான் என்னையே இரத்த கிரயமாக கொடுத்து உன்னை மீட்டெடுக்கிறேன். உனக்காக என் சரீரத்தை பீக்க கொடுத்தேன். உனக்காக என்னுடைய இரத்தத்தை முழுவதுமாக சிந்தி உன்னை விலக்கிரயமாக பெற்றிருக்கிறேன். அந்த சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது உன்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டு நீ சுத்திகரிக்கப்படுகிறாய். அதன் பிறகு சகல விதமான நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள்ளுகிறாய். இந்த உலகத்தினுடைய உச்சிதமான காரியங்களை நான் உனக்கு கொடுப்பேன். என்னை நோக்கி பார்ப்பையான்னு ஆண்டவர் கேட்கிறார். என்னை நோக்கி பார். இந்த உலகத்தினுடைய பாவ இச்சைகள், காரியங்கள் உன்னை வேதனைப்படுத்தும், உன்னை கஷ்டப்படுத்தும், துக்கப்படுத்தும். உனக்காக சிலுவையில் அறையப்பட்ட நான் உன் மனோட நிற்கிறேன். ஒப்புக்கொடு. உன்னுடைய வாழ்க்கை இந்த நேரத்தில் ஒப்புக்கொடு. ஏசப்பா எனக்குள்ளே வாங்கன்னு சொன்னா போதும். உன் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றி போட ஒரு நாள் முடியும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஒரு தாயை போல நமக்கு உணவு கொடுப்பவர், ஒரு தகப்பனை போல சுமந்து செல்பவர், தகப்பனை போல சுமந்து செல்பவர். ஒருவேளை இந்த உலக பிரகாரமான தாய் தகப்பன்மா நம்ம விட்டு சென்றிருக்கலாம். ஆனால் அவர்களிலும் மேலான ஒரு தகப்பன் நமக்கு உண்டு. அவர்களிலும் மேலான ஒரு தாயை போல் அன்பு செலுத்துகிற தேவன் நமக்கு உண்டு. நம்ம இடத்துல பேசுகிற தேவன் இயேசு. உன்னை கைவிட மாட்டார். உன்னை யார் இடத்துல விட்டு கொடுக்க மாட்டார். அவர் உன்னை உயர்த்தாமல் ஒருபோது உறங்க மாட்டார், தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அவர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகலும் இரவிலே நிலவாகலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை.
ஓ ஹல்லேலூயா. பகலும் இரவும் உன்னை சேதப்படுத்தாது. எந்த நேரமும் கர்த்தர் உனக்காக உனது வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் ஒரு நிழலை போல அவர் உன்னிடத்தில் இருக்கிறார். அதுதான் ஒரு தகப்பனுடைய அன்பு. அதுதான் ஒரு தகப்பனுடைய அன்பு. ஓ ஹல்லேலூயா. துரமாஷே கிரிபமல ரமமனகரதல ரமமலர். தாயை போல உணவு கொடுப்பவரே, தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே, உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே, செல்ல பிள்ளையா உங்க மடியில் இருக்கின்றேன், செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாது, எதுவும் என்னை பிரித்திட முடியாது, எதுவும் என்னை பிரித்திட முடியாது, எதுவும் என்னை பிரித்திட முடியாது, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்துக் கொள்பவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே, எபிராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, எஸ் உன்னை கைவிடவே மாட்டார். மகனே மகளே, இஸ்ரவேலே